ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாருங்க, மனுஷனுக்கு கஷ்ட நஷ்டங்கள் உண்டுங்க. நம்ம யாரா இருந்தாலும் எந்த மனுஷனுக்கும் கஷ்டம் உண்டு, நஷ்டம் உண்டு, சஞ்சல வேதனைகளோடு தான் இருப்பாங்க. ஆனா எது இருந்தாலுங்க, எப்படி இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருந்தாருன்னு வைங்களேன், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும், துன்பம் இருந்தாலும், எவ்வளோ கடன்கள் இருந்தாலும், பல பிரச்சனைகள் இருந்தாலும், போராட்டம் இருந்தாலும், இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில இருந்தா, அதெல்லாம் உங்கள் நினைவுக்கே வராது. அதையெல்லாம் மாற்றக்கூடியவர் தான் இயேசு கிறிஸ்து. எல்லாவற்றையும் தாண்டி இயேசு கிறிஸ்து உங்களுடைய இதயத்தில் இருந்தால், இவ்வளவு பிரச்சனைகளும் குடும்பத்தில் இன்னும் சொல்ல முடியாத அநேக பிரச்சனைகள் இருந்தாலும், உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து இருந்தால், இயேசுவை நீங்கள் நேசித்தால், இயேசுவின் இடத்துல உங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து, உங்கள் சிந்தையை ஒப்பு கொடுத்து, உங்கள் ஆவியை ஒப்பு கொடுத்து, ஏசப்பா எனக்கு உதவி செய்யுங்க, ஏசப்பா என் வாழ்க்கையில் கிரியை செய்யுங்க, ஏசப்பா என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுங்க, ஏசப்பா எனக்கு சமாதான சந்தோஷம் நிம்மதியை கொடுங்க அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ நோய்க்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா போதுங்க. குடும்பத்தில் உள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும், எப்படி பிரச்சனை இருந்தாலும், எப்பொழுதுமே ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கணும், எப்பொழுதுமே ஒரு மனுஷன் சந்தோஷமாக வாழணும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும்னா, இயேசு கிறிஸ்து ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் இருந்து விட்டால் எப்பொழுதும் சந்தோஷம்தான், எப்பொழுதும் நிம்மதி தான், எப்பொழுதும் சமாதானம் தான். ஆனந்தம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஆனந்தம் ஆனந்தம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஆர்ப்பரிப்பு உங்கள் வீட்டில் இருக்கும். எப்பொழுதும் சந்தோஷமாக நீங்கள் இருப்பீங்க என்பது நிச்சயம். ஒரே ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைச்சி பாருங்கள், கூப்பிட்டு பாருங்கள், அவரை உங்கள் இருதயத்திலே சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாருங்கள். ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் இருதயத்திலே குடிக்கொள்ளும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கே இயேசுவை கூப்பிடுங்கள், அவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். ஆமென். அல்லேலூயா.